தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜாய் டிவி நேயர்களுக்கும், யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கும் சீயோன் புதுவாழ்வு சபை சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6 மாதங்கள் கடந்து 7வது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் என்னோடு சேர்ந்து தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்களேன். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்களேன். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே. எல்லாம் வாய்களை திறந்து, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே. சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். எல்லாம் வாய்களை திறந்து, எஸ், ஓ விசுவாசத்தோடு, ஓ ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். எஸ் டாடி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த 7வது மாதத்தில் நம்முடைய ஊழியக்காரனாய் நின்று ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, வார்த்தையோடு பேசுங்க, வார்த்தையோடு பேசுங்க. அநேகருக்கு வார்த்தை ஆண்டவர் விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே, வியாதிஸ்து உள்ளவங்க, மன உளைச்சல் உள்ளவங்க, கடனாளில் ஆயிருக்கிறவர் பிள்ளைங்க, ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்கள், ஆண்டவரே ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தரை பிள்ளைகளை விடுவிப்பீராக. இன்றைக்கு வார்த்தையோடு விடுவிப்பீராக. நம்முடைய கரத்தில் விட்டு கொடுத்து செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீயோன் புதுவாழ்வு சபையின் சார்பாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கிருபையை கொடுத்த என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்னோட கூட ஒரு வசனத்தை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நான் உன்மேல் இருக்கிற நுகம் என்பது பாரம். அந்த பாரம் எதுவானாலும் இருக்கலாம்.
உள்ளத்தில் இருக்கிற வேதனையாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மரண போராட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் நுகத்தை முறித்து, அவைகளை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. நம்முடைய கட்டுகளை அறுக்கிற தெய்வம். வியாதியின் கட்டுகளாக இருந்தாலும், மரண கட்டுகளாக இருந்தாலும், பலவீன கட்டுகளாக இருந்தாலும், மாந்திரிக கட்டுகளாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் கட்டுகளை அறுத்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். Glory to God. அவர் நல்லவராய் இருக்கிறார். இதன் அடிப்படையில் ஒரு சத்தியத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் 4வது வசனம், சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். இங்கு எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துடைய அர்த்தம் என்ன? பெதஸ்தா என்கிற பேரின் அர்த்தம் என்ன? கருணையின் வீடு. நன்றாய் கவனிங்கள். இந்த குளத்திலே சில சமயங்கள் தேவதூதன் இறங்கி அதை கலக்குவான். அந்த நேரத்தில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் அதில் இறங்கினாலும் அவன் சுகமாவான். எனவே அதற்காக, அந்த குளத்தில் இறங்குவதற்காக அந்த குளத்தை சுற்றிலும் பலவிதமான வியாதிக்காரர்கள் படுத்திருந்தார்கள். அதில் ஒருத்தர் தான் 38 வருடமாய் வியாதியஸ்தனாய் இருந்த ஒருத்தரை குறித்து வாசிக்க போகிறோம். 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நன்றாய் கவனிங்கள். 38 வருஷம் வியாதியில் கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். எதற்காக இருந்தான் பார்க்கும் பொழுது, அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும், தேவதூதன் எப்பொழுது இறங்கி வருவான், அந்த குளம் கலங்கிய போது அந்த குளத்தில் இறங்கி நான் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அங்கு படுத்திருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருடம் அவனுடைய நம்பிக்கை தூதன் மேலேயும் குளத்தின் மேலேயுமே இருந்தது. தூதன் எப்பொழுது வருவான், குளம் எப்பொழுது கலங்கும், தூதன் எப்பொழுது வருவான், குளம் எப்பொழுது கலங்கும், அப்போது இறங்கி நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று. இன்றைக்கு நம்மில் அநேகருடைய நம்பிக்கை எதில் மேல் இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உடம்புக்கு முடியலன்னு சொன்னால், ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட அது மாத்திரை எடுத்தால் தாங்க எனக்கு சுகமாகும், மாத்திரை போட்டால் தான், ஒரு வயிற்று வலியா ஏதோ ஒரு மாத்திரை போட்டால் தான் எனக்கு சுகமாகும். மருந்தும் மருத்துவர்களும் நம்ம நன்மைக்காக தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் நம்பிக்கை முழுவதும் அதன் மேலேயே வைப்பது தவறு என்று சொல்ல வருகிறேன். நீங்கள் மருத்துவமனைகள்லேயே எத்தனையோ வியாதிகள் எடுத்த பிறகு கடைசியாக சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க, அவங்க தான் உங்களை காப்பாற்றுவாங்க. கடைசியாக போய் நீ கடவுளை தேடுறதை விட முதலே தேடிக்கலாமே. எது ஒரு சின்ன பலவீனம் வந்தால் போதும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பலவீனம் வந்தால் உடனே மருத்துவரை பார்க்கணும், உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அது போயிட்டு வந்தால் தான் நிறைய பேருக்கு நிம்மதி. அந்த மருந்தின் மேலே நம்பிக்கை, மருத்துவரின் மீது நம்பிக்கை. Glory to God. கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். அவர் வார்த்தையே நமக்கு மருந்து. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் சுமந்திருக்கிறார். நான் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவனுடைய பிள்ளைய. என் பலவீனங்கள், என் பாடுகள், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், என் நம்பிக்கை எந்த மாந்திரிகத்தின் மீது உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த எலுமிச்சம்பழமும் தகடும் தாய்த்தும் கயிறுகளும் நம்மை காப்பாற்ற முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், உன் நம்பிக்கை எதின் மேலே இருக்கிறது? 38 வருடமா குளத்தை நம்பியே உட்கார்ந்துருக்கிறான். தேவதூதன் எப்பொழுது வருவான், குளம் எப்பொழுது கலங்கும், 38 வருடங்களாக உட்கார்ந்துருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த குளத்தில் படுத்திருந்த அந்த வியாதிஸ்தனை தேடி இயேசு வந்தார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் தெய்வத்தை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனை தேடி வந்த ஒரே தெய்வம், பலவீனனையும் வியாதிஸ்தனையும் குஷ்டரோகியையும் பாவத்தில் இருக்கிறவனையும் தேடி தேடி வந்து அன்பு செலுத்தின ஒரே தெய்வம்
மனிதனை நேசிக்கிற ஒரே தெய்வம், மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே தெய்வம், மனிதனுக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. 38 வருடமாய் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும், 10 வருஷமா நான் வேதனைப்படுறேங்க, 20 வருஷமா இந்த வியாதியோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த வியாதி நான் பிறக்கும் போதே இருக்குது. எத்தனை வருஷ வியாதியா இருந்தாலும் அதை குணப்படுத்த நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை, நம்முடைய ஆண்டவரால் முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வியாதியஸ்தன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தார். அவர் பார்க்கிறார், நம்மை அறிந்து கொள்ளுகிறார். அநேகருடைய வேதனை என்னை யாரும் புரிஞ்சு கொள்றது இல்லையே, என் வலி யாருக்குமே தெரியல, என் வலியை சொன்னால் யாராலும் புரிந்து கொள்ள முடியல, இந்த வியாதியின் வேதனை யாருக்கும் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உள்ளத்தில் நீ அங்கலாய்க்கிறல்ல, என் ஆண்டவருக்கு தெரியும். 38 வருடமா அவன் வெகு காலமா அவன் வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறான் என்பதை என் ஆண்டவர் அறிந்து, உன்னை புரிந்து கொள்ளுகிற தெய்வம் உண்டு, உன் வேதனையை அறிந்து கொள்ளுகிற தெய்வம் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையர், அவர் கேட்ட வார்த்தை, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வசனம் வாசிக்க நன்றாக கவனிங்கள். 7வது வசனம், அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் எந்த மருத்துவமனையில் இருந்தாலும், வீட்டில் படுத்து கொண்டிருந்தாலும், உங்கள் உள்ளத்தில் இந்த வேதனை இருக்கா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் அன்பு செலுத்த யாரும் இல்லை, என்னை பராமரிக்க யாரும் இல்லை, எனக்கு ஆதரவு காட்ட யாருமே இல்லை, கை கொடுத்து தூக்கி எடுக்க யாருமே இல்லை என்று உன் உள்ளத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைய, உன்னை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே, நான் எப்படியாவது முயற்சி செய்கிறேன், நான் போகிறதுக்குள்ள எனக்கு முந்தி ஒருத்தன் இறங்கிடுறான். அவன் செய்த முயற்சி அவன் சொல்லுகிறான், நான் முயற்சி செய்த ஆண்டவரே, ஏன்னா முடியல, எனக்கு முன்பு இறங்கி விடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, நான் வியாதி நிமித்தம் படுகிற வேதனை, கஷ்டம், அதில் வருகிற கண்ணீர் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அந்த வார்த்தையை அவன் சொன்னவனே ஆண்டவர் சொன்னார். 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். உடனே, இப்பொழுது நீ விசுவாசிப்பாயானால் உன் பலவீனத்தில் நின்று உன் வியாதியிலிருந்து நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள உன் வல்லமை, ஒரு வல்லமை உன் மேலே இறங்கும். என்னுடைய பிள்ளைய, இப்போ இந்த க்ஷணம் நீ நம்புவாயானால் கர்த்தர் உன்னை விடுவிப்பது அதிக நிச்சயம். அவன் சுகமான பிறகு தேவ ஆலயத்தில் அவன் போய் அமர்ந்திருக்கிறான். இயேசு அவனை கண்டு சொன்ன வார்த்தை 14வது வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. 38 வருஷமும் உன் வாழ்க்கையில கேடு அனுபவிச்சதுக்கு காரணம் என்ன? உனக்கு அதிக கேடு வராமல் இருக்கணும்னா நீ பாவம் செய்யாதப்பா. எதுவாக இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், கொலையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். 38 வருடம் வாழ்க்கையில நீ பாடுகளை சந்தித்ததற்கு, வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலையை சந்தித்ததற்கு காரணம் என்ன? செய்த பாவம். அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத. பாவம் செய்தா அதுக்கான பலன், தண்டனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பணும், நீ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் உன் வியாதியிலிருந்து, உன் கட்டுகளிலிருந்து, உன் பயத்திலிருந்து, உனக்கு இருக்கிற கடலிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் உன் பாவத்தை வெறுத்து நீ தேவ சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு நீ மனம் திரும்புதலுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே, அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருஷமுள்ள வியாதியாக இருந்தாலும், பாவத்து நிமித்தம் வந்த எந்த வியாதியாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிப்பார்.
இன்றைக்கு நிச்சயமாகவே விடுவிப்பார். உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் மேல் இருக்கிற உன் நுகத்தை நான் முறித்து போட்டு உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் என்னோட கூட ஜெபிக்க போகிறீங்க? இன்றைக்கு நான் விசேஷமாய் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் பலவீனத்துக்காக, உங்களுடைய வியாதிகளுக்காக, உங்களுடைய போராட்டங்களுக்காக உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வீடுகளில் ஜெப எண்ணெய் இருந்தால் அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி பிரேயர் ஆயில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தாத ஒரு புது எண்ணெயை ஒரு கிணத்துல ஊற்றி என்னோட கூட நீங்கள் இணைந்து ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது அந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி அந்த எண்ணெயில் கை வைத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எண்ணெய் அல்ல, உம்முடைய திரு ரத்தமாய் மாறுவதாக. அல்ல கட்டுகளை அறுக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பலவீனப்பட்ட பகுதியில் அதை தடுவும் பொழுது, ஆண்டவரை பூசும் பொழுது ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அது எண்ணெயாய் இருக்கக்கூடாது. இப்போது வல்லமை ஆண்டவரே ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அதனுடைய ரத்தமாய் மாறட்டும். பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் அதை தடுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அதை பூசிக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுது அவள் தடவுகிறார்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஒன்றே ஒன்றுதான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே முடியாது. அதை அறிக்கை பண்ணி விட்டுடுங்க. ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்தின எந்த காரியத்துக்காகவும் நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னோட கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்களில் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் மீது இறங்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தின என்னுடைய செய்கைகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன்னு சொல்லுங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் செய்த அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. ஒத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, பாவியில் பிரதான பாவினா ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் மனம் வருந்துகிறேன். ஆமேன். தமிழத்தில் வாய்ப்பு கேட்கிற யாரையும் அவர் புறம்பே தள்ளினதே கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு வாய்ப்பை கொடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருந்தாலும் விசுவாசத்தோடு, பயத்தோடு, இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வாசித்தோமே, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த மருத்துவமனையில் இருந்தாலும், எந்த வேலை ஸ்தலங்களில் நீ இருந்தாலும், எந்த இடத்துல நீ பயணம் செய்து கொண்டிருந்தாலும், உன்னை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. உன்னை விடுவிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. நான் சுமக்க வேண்டிய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நான் சுமக்க வேண்டியதே இல்லை. எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து கொண்டார். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேளுங்க. என்னை மன்னியும், என்னை மன்னிங்க. நான் செய்த தீய செயலுக்காக, தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள், தீய பார்வைகள், தீய செயல்கள் எல்லாவற்றுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு விசேஷித்த ஜெபம். ஆமேன். உங்களுக்காக விசேஷித்த ஜெபம் நாங்கள் ஏறெடுக்க விரும்புகிறோம். கண்களை மூடி, உங்கள் பலவீனங்களுக்காக, உங்கள் போராட்டங்களுக்கு இன்று கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க விரும்புகிறார்.
கண்களை மூடி எல்லாரும் என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரே, கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த வல்லமை இறங்கும். நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு கூட ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த வேதனை, இந்த பலவீனம், இந்த வியாதியை என்னால் சகிக்க முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு ஆமீன் ஜெபிங்க. தேவனுடைய வல்லமை, காயப்பட்ட கரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்க போகிறது. ஓ ரபாலா ஹந்த ரபாலா பாரியாந்த ரபாலா பாரியாந்த ரபாலபா ஓ ரியாந்த ரபாலா பாரியாந்த ரபாலா பாரியாந்த ரபாலபா. ஆமேன், அல்லேலூயா. என்னோட கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் பிதாவே ஆமேன் இப்பொழுது பார்க்கிறவராய் இருக்கிறீர். நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே உம்முடைய குமாரனை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர். எங்கள் இரட்சகரே, நீர் சிந்தின ரத்தத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நீர் சிந்தின ரத்தத்தில் எங்களுக்கு மீட்பு உண்டு. Glory to God. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தில் எங்களுக்கு வாழ்க்கை உண்டு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை அனுப்பி நீர் எங்களை குணப்படுத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஓ ரியாந்த ரபாலபா ஷேக்க துரபாலாந்த ரபாலபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ரிபாலா ஹந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, சத்ருவின் தலையை சிலுவையில் நசுக்கி போட்டவரே உமக்கு நன்றி. ஓ ரிபாலா ஹந்த ரபாலபா. சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கையிலே கொடுத்தவரே, ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னீரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. சாவை வென்றவரே, நோயை ஜெயித்தவரே, வியாதியை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நிற்கிறோம். வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு மன்னிப்பு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரே, மனம் திரும்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய ரத்தம் அவர்கள் மீது இறங்குவதாக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த பலவீனங்கள் வெளியேறுவதாக. ஓ ரிபாலா ஹந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா ஓ ரியாந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும். எல்லா தலைவலிகளை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. எல்லா வயிற்று வலிகள் விலகுவதாக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். அப்படி சுகமளிக்கிற வல்லமை அவர்களை தொடுவதாக. யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க மேல வல்லமை இறங்கட்ட. இயேசுவின் நாமத்தினால அவங்க படுத்திருக்கிற அந்த அறையில வல்லமை இறங்குவதாக. வெகு நாளாய் படுக்கையில படுத்த இருக்கிற பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும். எளிமை நடக்க முடியாத இருக்கிற பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. அப்படியே கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ரீமா தூரபாலாந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா ஒரியாந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா. ஆண்டவரே, இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஆமென், லங் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள், குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இயேசுவின் நாமத்தினாலே தொடையில் இருக்கிற வேதனைகள், ஆண்டவரே, காதுகள் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். வல்லமை இப்பொழுது புறப்படட்டும் ஆண்டவரே. வல்லமை புறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு நாளாய் வேதனை படுகிறான் என்பதை அறிந்து விடுவித்த தெய்வம் நீர் அல்லவா? ஓ ராபா லாதா ராபா ரியாந்த ரபாலவைகளை நேசிக்கிற தெய்வம் நீர் அல்லவா? உடைய நாமத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மாந்திரிகங்கள் எரியட்டே இயேசுவின் நாமத்தினாலே. சூனியத்தினால வந்த வியாதிகள்
பலவீனங்கள், மரண போராட்டங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விலகி இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொல்லாத வல்லமைகள் விலகட்டும். ரிபாலா ஹந்தரபாலபா ரியாந்தரபாலபா ஓரியாந்தரபாலபா. குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள், தகுடுகள், மந்திர அடையாளங்கள் எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்ப்பமே தரிக்க கூடாதபடி செய்யப்பட்ட செய்வினைகள் எரிந்து போகட்டும். கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடாதபடி செய்யப்பட்ட செய்வினைகள், பிசினஸுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ரபாலத ரபாலபா ரியாந்த ரபாலபா. தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் வீடுகளுக்குள்ளே ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வீடுகளுக்குள்ளே ரத்தத்தை தெளிக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன். இணைந்து ஜெபிக்கிற, பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே இந்த ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்பா. ஓ ரபாலா ஹந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா ஒரியாந்த ரபாலபா. கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னீங்களே, அவன் நுகத்தை முறித்து போடுவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். Glory to God, glory to God. ஆறாத புண்கள் ஆறுவதாக, காயங்கள் ஆறுவதாக, கர்ப்பப்பை கட்டிகள் மறைவதாக. எங்கெல்லாம் கட்டிகள் இருக்கிறத இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. கேன்சர் நோய்கள் குணமாவதாக, டிபி நோய்கள் குணமாவதாக, மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத சாபமான நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மறையட்டும், மறையட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தயவினால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ஓ ரபாலா ஹந்த ரபாலபா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நிர்மூலமாக்கி போடுகிறேன். எலும்புகளை விட்டு, நரம்புகளை விட்டு, கிட்னியை விட்டு, குடல் பகுதியை விட்டு, மூளை பகுதியை விட்டு பொல்லாத அசுத்த ஆவியின் தந்திரங்கள் வெளியே ஏறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே ஏறுவதாக, வெளியேறுவதாக. உன் தந்திரங்கள் எரிந்து போவதாக. கட்டுகளை அறுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுவிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் நீங்குவதாக, வியாகுலங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், செய்வின கட்டுகள், சூனிய கட்டுகள், பலவீன கட்டுகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று விடுவிக்கிறேன் அப்பா, விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன். பொல்லாத ஆவிகள் அல்லறி வெளியே ஓடுவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். நீ அவர்களை தொடாத, சேதப்படுத்தாதே. ரிபாலா ஹந்தரபாலபாரி அந்தரபாலபா. ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இச்சை ஆவிகள் வெளியேறுவதாக, மந்திர ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Glory to God, glory to God. இரத்தத்தை தெளித்து ஒவ்வொருவரையும் நாங்கள் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் உடையிற வல்லமையை நாங்கள் கட்டுகிறோம்.
என் மேலே, என் கணவர் மேலே, என் மகள் மேலேயும், திருச்சபையின் மேலே, ஊழியத்தின் மேலே, வாகுரத்தின் மீதும் ஆண்டவரே எங்கள் விசுவாசிகள் மேலே ரத்தத்தை பூசிக்கொள்ளுகிறோம். உடைந்த வல்லமைகளை கட்டுகிறோம். ஆண்டவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜாய் டிவி நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சகோதரனுடைய ரத்தத்தில் கொடுக்கிறோம். வேலை அடைத்து காத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றாய் கவனிங்க. இந்த ஜெபத்தின் மூலம் விடுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், உங்கள் சாட்சியை எங்களுக்கு தெரிவிக்க பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் எங்கள் திருச்சபை ஆராதனைக்கு உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: சியோன் புது வாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும், பில்லி சூனியம் மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.